ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் சிஎம் அட்ஸ்லாம். நான் உங்கள் முத்துமணி மகாலிங்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் சேகர் கமுலா இயக்கத்தில் தனுஷ், நாகார்ஜுனா, பாக்யராஜ், ராஷ்மிகா மற்றும் பலர் நடித்து வெளிவந்திருக்க படம் தான் குபேரா. வாங்க இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். அடுத்த 15 வருஷத்துக்கு இந்தியாவுக்கு தேவைப்படுற ஆயில் இங்கே கிடைக்குது அப்படின்னு இந்திய கவர்மெண்டால் கண்டுபிடிக்கப்படுது. அதை ப்ரைவேட்டேஷனாக ஆகணும்னு வில்லன் ட்ரை பண்ணுறாரு. இதுக்காக நேர்மையானதுக்காகவே ஜெயிலுக்கு போன ஒரு சிபிஐ அதிகாரியான நாகார்ஜுனாவை வெளியில் எடுக்கிறாங்க. வெளில வந்த அவர் 4 பிச்சைக்காரங்களை சூஸ் பண்ணி அவங்கள பினாமியை ரெடி பண்ணுறாரு. அந்த 4 பிச்சைக்காரங்கள ஒரு பிச்சைக்காரங்களா தான் தனுஷ் வராரு. அவரு இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சி இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. எஸ்கேப் ஆன அவருக்கு என்ன ஆச்சு, அவர் என்ன பண்ணாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன். அடுத்து தனுஷோட நடிப்பை நம்ம சொல்லவே தேவையில்லை. அதுவும் இந்த மாதிரியான ரோல்லாம் கொடுத்தீங்கன்னா அவர் பிச்சு உதறிடுவார். இந்த படத்தில் அவர் தனுஷ் மாதிரியே தெரியல, தேவான்ற ஒரு கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. ஒரு இன்னசென்ட்டான ஒரு பிச்சைக்காரன் எப்படி இருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. பட் ஆனால் இந்த படத்தில் தனுஷை பார்த்தா இப்படி தான் இருப்பாங்களே நம்மளே ஜட்ஜ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காரு. அடுத்து நாகார்ஜுனா, இந்த கதைக்கு என்ன தேவையோ அது ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. குறிப்பாக இந்த படத்தில் அவருக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டான எமோஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அடுத்து ராஷ்மிகா மந்தானா, இந்த படத்தில் அவங்க ஒரு ஹீரோயினியாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அவங்க இந்த படத்தில் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாகவே நடிச்சிருக்காங்க. அவங்களும் அவங்களுக்கு ரோல் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த படத்தோட மியூசிக், இந்த படத்தில் 2 சாங் தான் வருது. பிஜிஎம் இருக்குது. எங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்தந்த இடத்துலலாம் பிஜிஎம் சூப்பராகவே போட்டிருக்காரு, ரசிக்கும்படியும் இருக்குது. இந்த படத்தில் 2 சாங் தான் இருக்குது. 2 சாங்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா போய் வா சாங் வர பிளேஸ்மெண்ட்டும் சரி, அந்த பாடலும் சரி ரொம்ப சூப்பராகவே இருக்குது. தேட்டரில் கேட்கறதுக்கு ரசிக்கும்படியே இருக்குது. வாங்க இந்த படத்தோட நெகட்டிவ்ல போகலாம். இந்த படத்தோட முதல் நெகட்டிவ் இந்த படத்தோட ரன்னிங் டைம். இந்த படத்தோட ரன்னிங் டைம் 3.15 hours. என்னதான் 3 மணி நேரம் சூப்பராக போயிருந்தாலுமே அடுத்த ஒரு 15 to 20 minutes ரொம்ப பேடாக போயிடுச்சு. ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு இந்த கிளைமேக்ஸை பார்த்துட்டு. இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் ஒருத்தர் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் இறந்துருவார். அவர் இறந்ததுலேருந்தே இந்த கதை எங்கே போகுது எப்படி போகுதுன்னே தெரில. ரொம்ப முக்கியவே எடுத்து வச்சுருந்தாங்க. நமக்கு சுத்தமாகவே கனெக்ட் ஆகலை இந்த படத்தோட கிளைமேக்ஸு. அடுத்து இந்த படத்தோட கார்பரேட் வில்லனு ஸ்டார்டிங்கில் ரொம்ப நல்லாவே எழுதியிருந்தாங்க. பட் ஆனால் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போக 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 வழக்கமான தமிழ் படங்களை வர வில்லன் மாதிரி இவரையும் மாற்றிட்டாங்க. இந்த படம் ரொம்ப 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 நல்லா வந்திருக்க வேண்டிய படம். பட் சில மிஸ்டேக்ஸ்னால இந்த படம் ஒரு ஆவரேஜான படமாக வந்திருக்கு. இந்த படத்தை கிளைமேக்ஸை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்திருக்கு. கிளைமேக்ஸோடு சேர்த்து பார்த்தா எனக்கு ஒரு ஆவரேஜ் படமாக தான் தெரியுது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் படம் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு என்னோட மார்க்கு 5க்கு 3. இந்த மாதிரியான புது புது படங்களோட ரிவ்யூஸ் பற்றி பார்க்கணும் அப்படின்னா சிஎம்எட் ஸ்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் முத்துமணி மகாலிங்கம்.